இப்போது குஜராத்தோட இதில் அகமதாபாத்தில் வந்து ஒரு ஏர் இந்தியா ஃப்ளைட்டு நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் சுமார் வந்து ஒரு 2:30 மணிக்கு டைமில் வந்து ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் ஆகியிருக்கு. இதில் ஒரு 250 பேர்கிட்ட பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இது விஷயமா வந்து ஹோம் மினிஸ்டரும் வந்து அங்கே இருக்க அந்த மாநிலத்தோட சிஎம்மும் வந்து உடனே காலுக்கு எடுத்திருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, ரெசிடென்ஷியல் ஏரியாவில் ஃப்ளைட் விழுந்து ஆக்சிடெண்ட்டில் இருக்குது. இதோட சேதாரத்தை இன்னும் கணக்கு எடுக்கலை. கண்டிப்பாக பெரிய சேதாரம் இருக்குன்றது எதிர்பார்க்கலாம். ஆனால் அது உண்மையிலே வருத்தமான விஷயம். ஏன்னா வந்து உலகத்தில் இருக்க எல்லா ஃப்ளைட்ஸும் வயசாக ஆரம்பிக்குது. முக்கியமாக ஏர்பஸ்ன்ற ஒரு கம்பெனி வந்து நிறைய பிரச்சனை தருது இந்த ஃப்ளைட்ஸில் அப்படின்ட்டு ரீசெண்ட் டேஸில் பார்த்துட்டு வரோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியாவில் இருக்க ஃப்ளைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து திருப்பி ரீசெக் பண்ணி அதோட உண்மையான வயசு என்ன, அதோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு ரீசெக் பண்ணணுன்றது இது மூலிமா நமக்கு ஒரு விண்ணப்பது. என்ன ஒரு வருத்தம்னா, அந்த ஃப்ளைட்டில் 250 பேருக்கு மேலே ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து அங்கே விழுந்த இடம் ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. எவ்வளோக்குள்ள பெரிய சேதாரம் இது உருவாக்க போகுதுன்னு தெரியல. உண்மையிலே ஒரு பெரிய வருத்தமான விஷயம். அங்கே இருக்கிறவங்களும் எதுவும் ஆகக்கூடாதுன்ட்டு நம்ம கடவுளை வேண்டிக்கலாம்.